இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவிலே காற்றின் தரம் சிறப்பாக உள்ள நகரம் எதுனா திருநெல்வேலி மாவட்டம். இது வந்து 2025 சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் நிலையில் எதுனா நாகர்குலன் அருணாச்சல பிரதேசம், 3வது இடத்துல வந்து மடிக்கேரி கர்நாடகா, 5வது இடத்துல வந்து நம்ம தஞ்சாவூர் சொல்கிறாங்க. தஞ்சாவூரோட மதிப்பு வந்து 55. அதே வந்து நம்ம திருநெல்வேலி மதிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, காற்றின் தர குறியீட்டு மதிப்பு வந்து 33 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உலகில் மிக மாசுபட்ட நகரம் வியட்நாமின் ஹாவோய் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டனு வெங்கடாச்சலபதி அவர் வந்து திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஒரு புத்தகத்துக்காக 2024 ஆண்டில் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஐஐடி மெட்ராஸ் மற்றும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் பிஹெச்யூ காசி தமிழ் சங்கம் 3.0 நிகழ்ச்சிகளை நடத்துகிறது சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு 2025 பிப்ரவரி 15 முதல் 24 வரை உத்தரப்பிரதேச மாநில வாரணாசியில் நடைபெற உள்ளது. இதனை கல்வித்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்யும். இது மகரிஷி அகஸ்தியரின் பாரம்பரியத்தை கொண்டாடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அகஸ்திய முனிவரின் சித்த மதத்தின் பங்களிப்புகள், தமிழ் இலக்கியங்கள் மற்றும் இந்தியாவின் கலாச்சார ஒற்றுமை ஆகியவை இந்நிகழ்வின் கரும்பொருளாகும். இது கலாச்சார பரிமாற்றம் மற்றும் கற்றலை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. காசி தமிழ் சங்கங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ நடந்ததுன்னா 2022 ஆண்டில். 2வது காசி தமிழ் சங்கம் வந்து எப்போ நடந்ததுன்னா 2023 ஆண்டில். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு அருந்ததி இடஒதுக்கீடு சட்டம் 2009 வந்து நிறைவேற்றப்பட்டது சொல்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு மொத்தம் எத்தனை சதவீதம் வந்து இடஒதுக்கீடுனா 69. அதில் பிசி கேட்டகரிக்கு வந்து 26.5, பிசிஎம்முக்கு வந்து 3.5, எம்பிசி அண்டு டிஎன்சிக்கு வந்து 20%, எஸ்சிக்கு வந்து 18%, எஸ்சிஏக்கு வந்து 3%, எஸ்டிக்கு வந்து 1% சொல்கிறாங்க. இது 2008 வந்து ஆண்டில் நீதிபதி ஜனார்தனம் குழு தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் ஜாதி எஸ்சி இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கு 3% உள் இடஒதுக்கீட்டை பரிந்துரைத்தது. நெக்ஸ்ட் கேள்வி, அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகளை பதிவு செய்வதற்காக தமிழ்நாடு கிடங்குகள் கழகம் தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் முதல் பரிசை பெற்றது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புதுமை பெண் திட்டத்தால் தமிழகத்தில் 2,30,820 மாணவிகள் பயனடைந்துள்ளனர். இத்திட்டத்தில் சேலத்தில் அதிக எண்ணிக்கையிலான மாணவிகள் பயனடைந்துள்ளனர். 17,032 பேர் மாணவிகள். பர்சன்டேஜில் வந்து 7.38%. அடுத்தபடியாக நாமக்கல் அதிகமாக பயனடைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எம்பிசியில் வந்து அதிகமான பேர் மாணவிகள் பயனடைஞ்சிருக்காங்க. 84,806. சதவீதத்தில் வந்து 36.7% சொல்கிறாங்க. இதே நகர்ப்புறங்களை விட வில்லேஜ் பகுதிகள்லாம் வந்து அதிகமான மாணவிகள் பயனடைஞ்சிருக்காங்க. என்ஐஆர்எஃப் தரவரிசை நிறுவனத்தில் வந்து 7,110. சதவீதத்தில் வந்து 3.08% வந்து பயனாளிகள் வந்து படிக்கின்றன சொல்கிறாங்க. என்ஐஆர்எஃப்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மக்களுடன் முதல்வர் முகாமின் சாதனைகள் சொல்லிட்டு பொதுமக்களின் சேவைகளை 30 நாட்கள் பூர்த்தி செய்ய தொடங்கப்பட்ட திட்டம் சொல்கிறாங்க. 15 அரசு துறைகள் சேவைகள் ஒருங்கிணைத்து 44 அடிப்படை பொது சேவைகளை வழங்குகின்றன. நகர்ப்புற மக்களிடையே இந்த திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பு அடுத்து ஊரக பகுதிகளுக்கு இத்திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழ் மொழி தியாகிகள் தினம் ஜனவரி 25 அன்று அனுசரிக்கப்படுகிறது. குறிப்பிடத்தக்க தியாகிகள் தாளமுத்து நடராசன். இதில் வந்து ஜனவரி 25 1964 அன்று சின்னசாமி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று தீக்குளித்து உயிர் நீத்தார். ஜூன் 3 வந்து செம்மொழி தமிழ் விழா சொல்கிறாங்க. ஜூன் 3 வந்து செம்மொழி தமிழ் விழா. கேசிபிடி என்பது சரி இது ஆக்சுவலாக வேண்டாம், இது நெக்ஸ்ட் பேஜில் வரும். நான் என்னது இப்போ இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் இப்போ வந்து பிசி கேட்டகரிக்கு வந்து புதுமை பெண் திட்டத்தில் வந்து எம்பிசிக்கு வந்து 36.7%, பிசிக்கு ஆக்சுவலாக அது மேலே வந்து சைடில் புதுமை பெண் திட்டத்தில் எழுதுவேன் பார்த்துக்குங்க.
அதே பிசிக்கு வந்து 30.6%, எஸ்சிக்கு வந்து 30.6%, எஸ்டிக்கு வந்து 1.3%, ஓசிக்கு வந்து 0.7%. புதுமை பெண் திட்டத்தில் வந்து பயனடைந்த மாணவிகளோட சதவீதம் ஆக்சுவலாக இது. இப்போ இவங்க வந்து அதிக எண்ணிக்கையிலான பயனாளிகள் வணிக தொடர்பு துறைகளில் 18.79% வந்து மாணவிகள் படிக்கிறாங்க. அதே கணினி அறிவியல் தொடர்பான படிப்புகளில் வந்து 14.26% சொல்கிறாங்க. பிஇ டிகிரி கூடிய தொழில்முறை பாடப்பிரிவில் வந்து பொறியியல் மாணவிகள் வந்து 22,400 9.70% மாணவிகள் படிக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ இது அந்த சைடில் வருது பார்த்தீங்களா, அந்த சைடில் தான் பிசி, எம்பிசி, பிசி, எஸ்சி 30.6%, எஸ்டி 1.3%, ஓசி. இப்போ இந்த சைடில் வருது பார்த்தீங்களா, அதுதான் நான் படித்தது. கம்ப்யூட்டரு இவங்க படித்த மாணவிகளோட சதவீதம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பயனாளிகள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து 45%, சுய நிதியில் வந்து